ஸ்ட்ரோக் வந்து ஹேண்டு டைட்டா இருக்கனால இதை ஃபுல்லா நீட்டவே முடியலைங்க சார். அதே மாதிரி எல்போவும் ஃபுல்லா மடங்கே இருக்கு, நீட்டவே முடியல சார். ட்ரங்க் ஃபுல்லா டைட்டா இருக்கணும், ஒன் சைட் டைட்டா இருக்கனால ட்ரங்க் மொபிலிட்டி பண்ணவே முடியல சார். அதுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ ரீஹப் பண்ணணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வெயிட் பேரிங்ல அவுட் சைடு ஹேண்ட் வெயிட் பேர் பண்ணிட்டு கிராஸா நல்லா இருக்கிற கையை கிராஸா ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் 10 ரெப்ஸ். அதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே அஃபர் சைடு ஹேண்ட் வெயிட் பேர் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே, ஃபார்வர்ட் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். இப்படி அஃபர் சைடு வெயிட் பேரிங் பண்ணிட்டு ஸ்டூப் ஃபார்வர்டு கிராஸ் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணும்போது நல்ல வெயிட் பேரிங் இருக்கும், கையில் இருக்க டைட்னஸ் நல்லா குறையும். அதே 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேங்களா, அதே 4 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதே 2 கை ஹோல்ட் பண்ணிட்டு கிராஸ் ஸ்டூப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஓவர் ரீச் பண்ணணும். அப்படி இதுல வந்து நீங்க ஒரு கோனு, ஒரு ரீச், ஒரு கோல் ஓரியன்டட் டாஸ்க் வருங்கிட்ட தாராளம் பண்ணலாம். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே உங்களோட ட்ரங்க் மொபிலிட்டி, ஹேண்ட் டைட்னஸ், அப்பர் மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ஹேண்ட் ரெக்கவரி எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வேணும்னா நீங்க ஸ்ட்ரோக்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.